இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. சொன்ன வார்த்தையை காப்பா. முடிஞ்சாவும் சுண்டு எப்படியே சுண்டு விரல் எமனை படுறான். ஜோசப் குருவில், விஜய் குமார். ராஜேஷ், எழும்பூர் மக்கள் மன்றம் பொருளாளராக இருக்கும். தலைவரோட பர்த்டே 43rd பர்த்டே. இது பர்த்டேன்னு சொல்கிறத விட ஒரு வெல்ஃபேர் டேவாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏழைங்களுக்கு நிறைய உதவிகள், பிளட் டொனேஷன் கேம்ப், தையல் மிஷன் கொடுக்குறது, சின்ன பசங்களுக்கு நோட் புக்ஸ் கொடுக்குறது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா வருஷமும். இது வந்து முழுக்க ஒரு வெல்ஃபேர் டேவாக தான் பார்த்துட்ருக்கோம். தளபதி பற்றி சொல்லணுன்னா எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் எல்லா ஆக்டர்ஸும் வந்து மக்களுக்காக வாய்ஸ் கொடுக்குறதில்ல. தளபதி மட்டும் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கே தெரியும், இலங்கை இனப்படுகொலை, டெமான்ஸ்ட்ரேஷன், இந்த 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்லாம் தடை பண்ணாங்க. அப்போ கூட அவர் தான் வந்து மக்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை வெளியே சொன்னார். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து விவசாயிகளை பற்றி பிகினர்ஸ் கோல்டு மெடலில் சொன்னார். அதை பற்றி ஒரு 2.5 hours படமே நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு சிலர் அவரை பிடிக்காதவங்களாம் வந்து அவர் 2 நிமிஷம் கொக்கோகோலா ஆடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 2 நிமிஷம் ஆடை பற்றி பேசுவாங்களே தவிர அவர் 2.5 மணி நேரம் படம் நடிச்சார், அதை பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க. ஸோ வந்து அவரை பிடிக்காதவங்க வந்து அவரை பற்றி எவ்வளோ தான் என்ன பேசினாலும் அவர் மேலே போயிட்டு தான் இருப்பார். ஸோ அவரோட உயரத்தை யாராலையும் இது பண்ண முடியாது. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தளபதி. விஜயோட பிறந்த நாள் முன்னிட்டு மேட்ச் நடக்குது. எல்லாம் விளாட்றாங்க, சிறப்பாக விளாட்றாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அங்கே வந்து நம்ம ஏம்பூர் பகுதி நந்தா வந்து மேட்ச் நடத்தினா போல். துப்பாக்கி படம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் தலை, சத்தியமாக சொல்கிறேன். துப்பாக்கி படம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். துப்பாக்கியில் போடுவா போல் அந்த ப்ளூடூத் வச்சுக்கின்னு பயங்கரமாக போடுவா போல் சீனை. அந்த சீனை மட்டும் மச்சான் மறக்காது தலை. ஹாப்பி பர்த்டே தலை. இத்தனை ரசிகர் வந்து இவ்வளோ பேர் வந்து அவர் சம்பாதிச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து பணத்தாலையும் காசாலையும் வந்து எதுவுமே வந்து சம்பாதிக்கல, யாரையிலையும் குணத்தாலையும் மனசாலையும் வந்து அவர் வந்து ரொம்ப நிறைய ரசிகர் வந்து சம்பாதிச்சிட்டாரு. ஓகேங்களா? நேற்று வந்து நாங்கள் வந்து ஒரு டிஜே ஒன்று போட்டோம் அவருக்கோசம். அந்த இடத்துல வந்து நான் பார்த்தேன், அதான் காசுக்கோசமே யாரும் வரல. ஓகேங்களா? ரசிகர் அவர் வந்து செய்கிற எல்லாமே நல்ல நன்மைகள், புரியுதுங்களா? நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து அவருக்கோசமே நிறைய ஜனம் வந்தது. அதனாலேயே தளபதி வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் வந்து சேட்பட்டில் வந்து 10 வீடு, அண்ணா நகரில் வந்து 10 வீடு வந்து எஞ்சி போச்சான். அது வந்து பெரிய விஷயமா யாருக்கும் வந்து மீடியா கொடுக்காம எதுவுமே பண்ணாமல் தளபதி வந்து எதுவுமே பண்ணாமல் ஃபோட்டோ கிட்ட எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக வந்து எல்லாருக்கும் வீடு என்னது எல்லாமே நல்லது செஞ்சார். ஓகேங்களா? அது வந்து யாருக்கும் தெரியாது. ஆனால் தளபதி ஃபோட்டோ எடுக்கும்போது சொன்னார் ஒரே வார்த்தை, ஃபோட்டோஸ்லாம் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. ஓகேங்களா? தளபதி வந்து ஒரே பெருந்தன்மை அப்படின்னா ரசிகனை சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும் எல்லாருமே. ஏன் அதான் சொல்கிறேன், அரசியல் வரலாம் பரவாயில்ல, இந்த தமிழ்நாட்டில் வந்து ஏழைகள் வந்து நிறைய பேர் சம்பாதிக்கணும், நல்லா உதவி பண்ணணும். இதான் வந்து தளபதியுடைய பெருந்தன்மை. என்னோட பேர் வந்து விஜய் மனோஜ். ஹாப்பி பர்த்டே தளபதி. இங்கே அண்ணன் விஜய்க்கு வந்து டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. இருந்தாலும் நாங்கள் தலை ஃபேன்ஸ் தான். இங்கே தலை விஜய்லாம் ஃபேன்ஸ் யாருமே இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் நாங்கள் எப்பவுமே ஒற்றுமையாக தான் இருப்போம். இந்த டோர்னமெண்ட்டில் கலந்து நாங்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கோம். இருந்தாலும் தளபதி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு விஜய். ஹாப்பி பர்த்டே டு விஜய். பேசலாம். ஹாப்பி பர்த்டே தளபதி. என் பேர் யுவராஜ். ஒரு தளபதிக்கோசம் ஒரு கானா பாட்டு. இது வந்து தானாமட்ட மணி எழுதினார், அவருக்கோசம் ஒரு பாடல். தளபதின்னு சொல்லி பாரு நாள் ஏற்றுடா, அவருக்கு ரூபா நோட்டில் மாலை போட்டு நீ மாற்றுடா.
தளபதி நடிப்புக்குத்தான் பஞ்சம் இல்லை, அவரோட ரசிகர் கூட்டம் கொஞ்சம் இல்லை. அழகா பேசுவார், அன்ப வாரி வீசுவார், தமிழக நெத்தியில திருநிறத்தான் பூசுவார். தளபதின்னு சொல்லி பாரு நாளே ஏத்துடா, அவருக்கு ரூபா நோட்ல மாலை போட்டு நீய மாத்திடா. தளபதி மன்றத்தை திறக்குனாங்க எங்கும், அவரே கோவப்பட்டா கடல கூட பொங்கும். ஆட்டோ டிரைவருக்கு வச்சு குத்தாரு சங்கம், கேட்டாலும் வாரி கொடுக்க அவரு சொக்க தங்கம். பேர சொன்ன தவறு தான், இன்னைக்குமே பவர் தான், இன்னைக்குமே அரசியல் கூட்ட இன்னைக்குமே பவர் தான். பார்த்தா பத்திக்கும், வார்த்தையெல்லாம் தித்திக்கும், அண்ணனோட ஃபோட்டோ எடுத்து கண்ணில் நீ ஒத்திக்கும். எல்லாமே சிவனி சித்தம், ரொம்ப அடிச்சா தலைலாம் சுத்தம். இடிக்கிடமா அடிக்க வச்சா கும்முன்னு இருக்கண்டா, சிட்டாங்காய் சிமிலி வச்சா பகையா பறக்கண்டா. இடிக்கிடமா அடிக்க வச்சா கும்முன்னு இருக்கண்டா, சிட்டாங்காய் சிம்பிளி வச்சா பகையா பறக்கண்டா. ஹாப்பி பர்த்டே விஜய் சார். அவரை எதனால் எனக்கு பிடிக்கணும்னா, பைரவா பத்தில் இந்த ஒரு டைலாக் சொல்லுவார், சத்தமாக பேசாத சுத்தமாக பிடிக்காது, மொத்தமாக தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த டைலாக் தான் எனக்கு பிடிக்கும். அவர் எதனால் பிடிக்கும்னா, பாசம், ஏழைக்கெல்லாம் இது பண்ணார், அதனால் பிடிக்கும். என் பேர் ராஜேஷ். சேத்துப்பட்டு மத்திய சென்னை சேத்துப்பட்டு 107வது வட்டத்தின் செயல் வீரர் ராஜேஷ். இளைய தளபதிக்கு ரசிகராக நான் இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் ஒரு விஷயம், தளபதியை ரொம்ப நான் ரசித்த விஷயம். அந்த விஷயம் என்னன்னா, நான் வந்து படித்தது வந்து நுங்கம்பாக்கம் ஹை ஸ்கூல், அதாவது நுங்கம்பாக்கம் பாய்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல், அதாவது மாநகராட்சி சேர்ந்தது. அந்த ஸ்கூலில் படிக்கும் போதும் நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். 9ஆம் வகுப்பு படிக்கும் போதும் +2ல் இருக்கிற ஒரு மாணவர் ஒருத்தர், விஜய் ரசிகர் அவர் வந்து தளபதிக்கு லெட்ரு போட்டு என்னால் இந்த இது ஃபீஸ், அதாவது எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியலன்ட்டு ஒரு லெட்ரு போட்டார். லெட்ரு போடும் போதும் அன்றைக்கி 3 நாள் கழித்து எஸ்ஏ சந்திரசேகர் அப்பா அவருங்க வந்தாங்க. அதாவது நுங்கம்பாக்கம் பாய்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல் மாநகராட்சி 2003ல் நடந்து. நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது நாங்கள் எல்லாரும் தளபதி நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஆள். அப்போ வந்து கில்லி படம் 100வது நாள் போகுது. அப்போ பண்ணும் போதும் அவர் வந்து சொன்னார், இந்த ஸ்கூலில் இருக்கிற +2 மாணவன் ஒருத்தன் எங்களுக்கு அதாவது இளைய தளபதி அவர்களுக்கு லெட்ரு போட்டார். அந்த தளபதி அந்த லெட்டரை படித்து, இந்தமாரி இந்த ஸ்கூலில் நடக்குது, அங்கே ஸ்கூலில் போயிட்டு அந்த ஒரு மாணவன் இல்லை, எல்லா மாணவனுக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொன்னார். கட்ட சொல்லும் போதும் அன்றைக்கி என் மனசை தொட்ட என் தளபதி, அதுக்கு முன்னாடி நான் ரசிகர் தான், அதாவது அன்றைக்கி தொட்ட என் தளபதி இன்றைக்கி வரைக்கும் அவர் ரொம்ப உயிராக இருக்கேன். வணக்கம். 107வது வட்ட சார்பாக நான் இளைய தளபதி மக்கள் இயக்கத்தில் நான் பேசுகிறேன். என் பேர் ரெட் ரமேஷ். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, தளபதிக்கோசம் பசங்க எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் நடத்தணும், ஃபுட்பால் நடத்தணும், அதெல்லாம் சொல்கிறானுங்க. பட் அது நடத்தினாலும் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லும் போது, ஆனால் என்னென்ன பண்ணலான்னு போது, ரேஷன் கடையில் போய்ட்டு ஒரு 1000 பேர் கிருஷ்ணால் வாங்குறாங்கன்னா 500 பேருக்கு தான் கிடைக்குது, மற்ற 500 பேருக்கும் கிருஷ்ணால் கிடைக்கிறது இல்லை. அப்போ நான் சொன்ன தம்பிங்களா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஒத்துழைக்கலான்னு. இப்பொழுது அந்த 500 குடும்பமும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால எல்லாரும் மக்கள் இயக்க சார்புக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக பிளாக் போலண்ணா கிருஷ்ணால் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்குது, உங்களால் எங்களுக்கு அரிசி பருப்பு கிடைக்குது, பாமாயில் கிடைக்குது. அது காரணம் வந்து அந்த நன்றியை தெரிவித்து இளைய தளபதிக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து, நல்லதை மட்டும் செய்யுங்க, யாருக்கு ஹெல்ப்னா இப்போ நில்லுங்க முன்னாடின்னு சொல்கிற ஒரே காரணத்துக்கோசம் நாங்கள் இன்றைக்கி ரோட்டில் கூட பள்ளம் இருந்தால் கூட நாங்கள் கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணுறது கிடையாது. இளைய தளபதி டீமு மக்கள் இயக்கம் சார்பாக அவங்க டீமுங்களை ரெடி பண்ணி நாங்கள் பள்ளத்தை மூடுவோம், எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம். கேட்டால் யாருன்னு கேட்பாங்க, நாங்கள் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சாலிகிராமத்தில் ஒரு நாள் நான் தளபதி வீட்டுக்கு போயிருந்தேன். எப்போ 94ல் போயிருக்கும் போது அப்போ வந்து சொன்னாங்க, இல்லை தளபதியை பார்க்க முடியாது, அவர் இங்கே இல்லை அங்கே இல்லைன்னு. ஆனால் அவங்க அப்பா சந்திரசேகர் சார் அவர்கள் சன் இருக்கான், உங்களை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு 10 பேருக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவரை மறக்கவும் முடியாது. ஏன்னா 11 மணி இருக்கும் நைட்டு. நான் அப்போ வந்து சாலிகிராமத்தில் டிஜிட்டல் பேனர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறேன், தளபதி ஃபோட்டோ வச்சு தான் ஓட்டுறோம். தளபதிக்கு இன்னொன்று, என் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணு விஜய் ரசிகை தான், என் தளபதியோட ரசிகை தான் என் ஒய்ஃப். நான் என் குழந்தையும் இன்றைக்கி 6 வயசு ஆகுது. அவரும் தளபதி என் அங்கிளை பார்க்கணுன்றான். தளபதிக்கு நாங்கள் ஒன்று தான் வேண்டுகோள் வைக்கிறோம், எங்களோட குழந்தைங்களை நீங்கள் ஆதரிக்கணும். எங்கள் குழந்தைங்களை அனுப்பிச்சு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி லைஃப்பில் எங்கள் தளபதினா அவர் வழியில் வந்தவன் அப்படின்னு பையன் சொல்லணும். அதுக்கு தளபதி எங்களுக்கு ஒத்துழைச்சு எங்களுக்கு வாய்ப்பு தர மாதிரி ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். 43வது பிறந்தநாள் தளபதி உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் எப்போவும் எங்கள் நெஞ்சில் இருக்கிறீங்க.
அதனால் உங்கள் கால்பாதத்தை தொட்டு கும்பிட்டு இன்று போல் என்றுமே வாழ்க என்று விடைபெறுகிறேன். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். என் பேர் எஸ்கேஎம் ராஜா. நான் வில்லிவாக்கம் பகுதி தலைவராக 25 வருஷமாக செயல்பட்டுருக்கிறேன். முதல்ல தளபதி படம் ரிலீஸ் ஆக சொல்லலாம். நான் ஒரு ரசிகனாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நாளுக்கு அது எங்களுக்குள்ளே எங்கள் மனதுக்குள்ளேயே ஃபுல்லாக தளபதி உச்சரிப்பு அதிகமாக இருக்குது. அவர் படம்லாம் பார்க்க சொல்ல எங்களுக்கு ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி ஒரு தரம் படம் வர சொல்ல போஸ்டர் ஓட்டுறது, பேனர் கட்டுறது, இப்படியே தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக மாறின பிறகு மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பணிகள் செஞ்சுட்டு வரோம். எவ்வளோ மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு இந்த தொழில் நான் ஆல்ரெடி ஒரு 20 வருஷமாக நான் இந்த தொழில் பண்ணிருக்கேன். இது லாண்ட்ரி தொழில். இதே மாதிரி ஒருத்தர் ஒரு ஹேண்டிகேப்டு ஊனமுற்றர். அவருக்கு முடியாத பட்சத்தில் என்னடா அது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார், அவருக்குன்னு சொந்தமாக ஏதாவது பண்ணால் நல்லா இருக்குமேன்ட்டு நான் எங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட சொல்லி, அவர் எங்கள் மாநில தலைவர்கிட்ட சொல்லி, நம்ம இளைய தளபதி சார்பாக அவரே இது என்ன எதுவும் பரிசீலனை பண்ணி அந்த லாண்ட்ரி தொழில் அயன் பண்ணுற தொழிலுக்காக ஒரு வண்டியே ஏற்பாடு பண்ணி கொடுத்து இன்றைக்கி உற்சாகமாக அவர் ஃபேமிலியிலும் எங்கள் தளபதி தான் கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கே நல்வழி பண்ணாருன்னு சொல்லிட்டு எங்கள் காது வழியாக நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக நினைக்கிறோம். திரைவாணி திரைமுத்து மக்கள் தளபதி எங்கள் தங்க தளபதி இளைய தளபதி அவர்களுக்கு வில்லிவாக்கம் பகுதி சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜய் சார் பூ உனக்காக படத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் விஜய் சார் பூ உனக்காக படத்துக்கு போய்ட்டு ஈகா தேட்டரில் ரொம்ப அடிபட்டு உதப்பட்டு அந்த படத்துக்கு போனேன். ரொம்ப கிடைக்குது கஷ்டப்பட்டு நானும் எங்கள் அம்மாவை தான் போனோம். அப்போ வீட்டு வேலை செய்துன்னு இருந்தேன். போய் எப்படியும் அந்த தளபதி படத்தை பார்க்கணுன்ட்டு போனோன்னே அந்த படத்தை பார்த்தோன்னே அந்த படத்தில் நடித்த ஒரு ஸ்டோரி, கதை, வசனம் எல்லாமே அவருடைய அந்த காதல் இது பண்ணது அதெல்லாம் பார்த்தோன்னே அதுலேருந்து எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன் விஜய் சார் ரொம்ப பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒன்று ஹெல்பிங் மைண்டு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டார். அவர் என்ன தோணுதோ அதை டக்குன்னு சொல்லுவார். விஜய் சார் இப்போ எந்த அளவுக்கு பேர் இருக்குன்னு நான் சொல்ல வேணாம், அது உங்களுக்கே தெரியும். இன்னும் எங்கள் தளபதி 100 வயசு இல்லை, அவர் ஆண்டவர் கடவுள் எத்தனை வயசு நாங்கள் ரசிகருங்களும் எல்லா நாட்டு மக்களுங்களும் அவர் ஒரு ரசிகருங்க. எல்லா நாடுலேயும் பொம்பளைங்க, லேடிஸ் எல்லாருமே இருப்பாங்க, ஜென்ஸும் இருப்பாங்க, குழந்தைங்களும் இருக்கும், பெரியவங்களும் இருக்கும், சின்னவங்களும் இருக்கும், பிறக்க போகிற குழந்தைங்களும் எங்கள் விஜய் சாரை பார்க்கலவா. எல்லாரும் வாழ்த்துல அவருக்கு ஆயுசு கடவுள் எது வரைக்கும் போட்டுருவாரோ அது வரைக்கும் தான் எங்களுக்கு நல்லது. ரெண்டாவது எல்லா ஸ்டேட்லேயே எங்கள் தளபதி சார் நல்ல நம்பர் 1 வரணும்னா நாங்கள் வேண்டுறோம். ஹாப்பி பர்த்டே விஜய் சாருக்கு. மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பூகுடகுமார் நான் பேசுகிறேன். இளைய தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் ரவிக்குமார் பேசுகிறேன். மத்திய சென்னை மாவட்டம் துணை அமைப்பாளராக இருக்கேன். தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கோடிக்கணக்கான ரசிகரில் நானும் வருவேன். தளபதியோட முக்கியமான கட்டளையே நற்பணி செய் நாடு நலம் காக்குன்னு தான். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்குமே இதுவரை வெளி உலகத்துக்கு வரல. எங்கள் பகுதியில் ஒரு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே நான் எங்களோட வழிகாட்டு பூக்கடை குமார் அவர்கள் மாவட்ட தலைவர் அவருக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இந்தமாரி தீ விபத்து ஏற்பட்டுச்சு, 10 குடும்பங்கள் எரிஞ்சு குடும்பத்தில் ஒரு இது கூட இல்லாமல் வெறும் கறி கட்டியாக இருக்குது அப்படின்னு. உடனே அண்ணன் வந்தார். அண்ணா உடனே எங்களோட தலைமை பொறுப்பாளர் ஆனந்த் அண்ணனுக்கு கால் செய்து இந்தமாரி ஆயிடுச்சின்னு சொன்னோன்னே மறுநாள் தளபதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து எங்களுக்கு அழைச்சார்.
அந்த குடும்பத்தில் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோன்னு சொல்லி அரிசி பாய் படுக்க கிளாஸில் கொண்டு தட்டு கொண்டு ஸ்டவ்லேருந்து எல்லாமே தளபதி வாங்கி கொடுத்தா. இது யார் வரைக்கும் எந்த பேப்பர்லேயும் இல்லை, எந்த டிவி நிகழ்ச்சியிலையும் இது வராத ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அதாவது ரசிகர்கள் இருந்தாலும் சரி, வெளிமக்கள் எது பொதுமக்களுக்கு என்னவோ அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரே இதுவே தலைவர் எங்கள் தளபதி மட்டும்தான். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் வாழ்த்து எனக்கு வயதில்லை, அதனால் வணங்கி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா.